ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வைக்க போகிறோம். ஸோ நமக்கு எப்படி இது வந்து கஸ்டமர்ஸ்லாம் வர போகிறாங்கன்னு தெரியல. நம்மளும் நம்ம குப்புசாமியும் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ ஓட்டும் நம்ம குப்புசாமி நம்ம கூட ஹெல்ப் பண்ணியே ஆகணும். ஸோ வாங்க வந்துட்டு என்னன்னு கேட்போம். ஏன்னா இது நம்ம கடை, நம்ம ஹெல்ப் பண்ண அவ நான் பண்ணுறேன். குப்புசாமி இருக்கியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஸோ கைஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குப்புசாமிக்காக. ஸோ வாங்க இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விற்க ஆரம்பிச்சிடுவோம். டே குப்புசாமி, நீ என்ன பண்ணுற? ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, நீ வந்து மறக்காமல் அந்த பொட்டேட்டோலாம் வெட்டி வச்சிரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் விற்றுக்கிட்டே கிடக்கலாம். ஸோ முதல்ல நம்ம ஒரு டேபிளை போட்டு வரேன். இது டேபிள் போட்டால் தான் ஆளே வருவாங்க. அப்புறம் எப்படி வந்தால் பற்றியாக தந்துட்டான். ஸோ ஓகே, குட்டு சீக்கிரம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடு. என்றைக்குமே ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கு வந்து நம்ம லேட் பண்ணவே கூடாது. ஸோ கைஸ் உங்களுக்காக தான் இந்த மாதிரி பல கேம் பிளே வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிக்கப் சீக்கிரம் ஓகே இருக்க போகிறோம்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சு, சீக்கிரம் கொடுப்போம். அவர்கிட்ட ரிவ்யூ கேட்கணும். ஸோ வாங்க டக்குன்னு போய் கொடுப்போம். இந்தாங்க சார். என்னப்பா உங்கள் கடையிலலாம் நல்லா இருக்குமா? இல்லை நல்லா தான் சார் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஓகே, என்னடா குப்புசாமி கட் பண்ணி வச்சியா? முடிச்சிருக்கேன், நீ கட் பண்ண சரியா? எல்லாத்தையும் நான் பண்ண சொல்ல நீ கட் பண்ணி புரியும் ஓகேவா? நான் பொட்டேட்டோ மட்டும் முடிச்சு தரேன். ஏன்னா அதுக்கு தான் லேட் ஆகும். ஸோ ஓகே தம்பி, யாராவே திடீர்னு நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். தம்பி என்னதே மெண்டல் பயில சமைக்கிறதுல மேலே நிற்கிறமா? இப்போ மெண்டல் பயில சோதிக்காதீங்க. ஸோ கைஸ் நம்ம கடைக்கு பல பேர் இருந்துக்கிட்டு கிடக்குறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கில் வச்சுட்டு ஓடி போயிடு. திருப்பிலாம் இங்கே வந்தால் கட்டத்தை எடுத்து மண்டையில் விட்டுருவோம். ஓடியா போயிடுது. நீங்கள் சாப்பிடுங்க சார். எப்படி சார் இருக்குது? ரொம்பவே நல்லா இருக்குப்பா. உங்கள் கடையில் நான் எப்போதும் வந்து சாப்பிட்றேன். மறக்காமல் காசு டிப்ஸ் வச்சுருக்கேன். மறக்காமல் கலெக்ட் பண்ணிக்கோ. இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சார். திருப்பி வாங்க. டே குப்புசாமி, நல்லா கடை போதுடா. டேய் எல்லாம் உனக்கு தானே தேங்க்ஸ் சொன்னோம். சரி ஓகே, இதே மாதிரி போடணும். அந்த மாதிரி நீ பண்ணிட்டேரு. நான் இருக்கேன். நீ ஏன் சொல்ல போகிற? இதே மாதிரி நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா கஸ்டமர் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இருந்தாலும் ஒரு ஆளை வேலைக்கு போட்டிருக்கா. ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி வா, இப்போ 2 பேரும் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டே நம்மளோட இதில். ஸோ இன்னொரு நாள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா, நம்ம டக்குனு போய் பேக் பண்ணி கொடுத்தேன். நீ அந்த வேலை நம்ம புதுசாக வேலைக்கு வச்சுருக்கேன். நல்லா ஒழுங்காக வேலை செய்யலான்னு பார்த்துட்டு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. பரவாயில்ல கிடையாது. பரவாயில்ல சார். மேடம் நம்ம சாப்பாடு எப்படி மேடம் இருக்குது? இதே மாதிரி எல்லாரும் யூஸ் பண்ணுங்க சரியா? ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா பண்ணுங்க. டெய்லியும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுங்க. சரி நீங்கள் போய் வேலையை பாருங்க. சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ரிவ்யூக்கு. ஸோ மறக்காமல் ஆப்பில் ரிவ்யூ கொடுத்துருங்க. சரிப்பா. ஓகே, நமக்கு ஆப்லலாம் ரிவ்யூ கொடுக்குறேன்னு இருக்காங்கடா. எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. அந்த வேலைக்காரனையும் கூப்பிடு, அவனும் சூப்பராக பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு தேங்க்ஸ். எப்பா வேலை செய்கிற அங்கிள், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ இதே மாதிரி டெய்லி வேலைக்கு வந்துடுங்க ஓகேவா? சரி ரொம்ப ஆனந்தப்படாமல் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஃபேஸ் 2 பேரும் இப்போ கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் பேக் பண்ணி விற்கிறேன்னு யாருமே வரல. ஸோ நம்ம போய் டிஷ் எடுத்துக்கிட்டோம். சாரி, காசு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நம்ம கரெக்டாக டெய்லியோ போயிடும். ரொம்ப குஷியோ? ஸோ கைஸ் இந்த மாதிரி நானும் குப்புசாமியே பண்ணுற பல விஷயங்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. லைக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கடைக்கு இப்போ ஃபுல் கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ 4 பேர் இருக்காங்க. 2 பேர் சீக்கிரமாக வேலையை பாருங்கடா. டேய் சரிங்க சார். அந்த உடனே நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்குறேன் நானும் பார்த்துட்டு தான் கேட்க. கஸ்டமர்ஸ் எதுவும் சொதப்பி வச்சிடாதே. நீ ஒழுங்கா பாரு. ஸோ கைஸ் நீங்களும் இந்த ரோப்ளாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் நம்மளோட கிளக் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷாப்பை மறக்காமல் அந்த விசிட் பண்ணிட்டு போங்க. இன்னும் வால்லாம் வைக்கல கைஸ், இனிமேல் தான் டெவலப் பண்ணணும் ஷாப்பை. ஸோ இந்த மாதிரி இதோட சீரிஸ் கண்டினியூஷன் வேணுமான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரிஸோட கண்டினியூஷன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் போடுவோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடுங்க. இந்த குப்புசாமிக்கும் இந்த நம்ம வேலை செய்கிறவங்களுக்காகலாச்சும் இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாருங்கள், இந்த 4 பேர் இருக்காங்க. இப்போ தான் ஒருத்தர் கொடுத்துருக்கோம். இப்போ ரொம்ப லேட் ஆகலாம். சம்டைம்ஸ் திட்டுறது கூட சான்ஸ் இருக்குது. பட் ரோப்ளாக்ஸ் இது ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்குது இந்த மாதிரி பண்ணுறது. சரி ஓகே, இப்போ போய் கொடுக்குறோம் கைஸ். 4 பேர் இருக்காங்க. இன்னும் முன்னது இல்லாமல் 2 பேர் இருக்காங்க. சீக்கிரம் போய் கொடுத்தா தான் நம்மளால பண்ண முடியும். சரி ஓகே சீக்கிரம் பண்ண. குப்புசாமி சீக்கிரம் பண்ணுறா. பண்ணிட்டு தந்துடுறேன். அதுக்குமே வேணும் வெட்டி என் கையை வெட்டி சொல்றியா? வந்து நீ வேணா பண்ணுறியா? எனக்கு தெரிஞ்சு இந்த இதோட ஃபர்ஸ்ட் டே ஷாப்போ க்ளோஸ் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம கடை ஓப்பன் பண்ணியும். ஸோ மீதியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் ஓகேவா? ஏன்னா ரொம்ப நேரம் கடையை ஓப்பன் பண்ணிச்சுன்னா நம்ம நிறைய இது பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கஸ்டமர்ஸோட போதுண்டா ஓகேவா? ஆமாம்மா, நீ சொல்கிறது கரெக்டாக தான். ஸோ இதோட தான் வீடியோ முடியுது. ஸோ மறக்காமல் செகண்ட் எபிசோட் வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை கைஸ்.